ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. நம்ம வாழ்க்கைய முழுமையா வாழ்றதுக்கு பணம் ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் இப்ப நம்ம கிட்ட பணம் நம்ம கையில இல்லாத சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ பணம்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் நம்ம சொல்லவே கூடாது. பணம் நமக்கு தேவை. கரெக்டா? இந்த உலகத்துல நிறைய பணக்காரங்க இருக்காங்க, ஓகேவா? பட் ஏழைங்க அதை விட ஜாஸ்தி இருக்காங்க. பட் உங்களுக்கான பணம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பணக்காரங்க கிட்ட இருக்கு. சரி, பணக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, ஏழைங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பணக்காரங்க அவங்களோட வாழ்க்கைய, அதாவது ஒரு தனி மனுஷன் அவங்களோட குடும்பத்தை எப்படி பாத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா, அதாவது அவங்களுக்கு என்னென்ன தேவை அது மட்டும் இல்லாம அவங்களோட வாழ்க்கைய ஆடம்பரமாவும் வாழ்வாங்க. கரெக்டா? லைக் அந்த மாதிரி அவங்க வாழும்போது அவங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள், அதாவது அவங்க ஏதாச்சும் ஒண்ணு கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, எந்த விஷயங்கள் ஆனாலும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும். நம்மளே சிலர் நிறைய பேர் வருத்தப்படுவோம். ஸோ நம்ம கையில பணம் இல்லை, அதனால நமக்கு நிறைய ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா அந்த பணம் இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையிலயும் ஒரு மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே கிடைச்சு அவங்க ஒரு நல்ல வாழ்க்கைய லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? சரி, ஏழைங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க கிட்ட இருந்து நம்ம வாழும்போது நம்மளுக்கு தேவையான, அதாவது லைக் எக்ஸாம்பிள், நம்மளோட அடிப்படை தேவை இல்லாம நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உணவு, உடை. அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் நல்ல சாப்பாடு. ஓகேவா? நல்ல சாப்பாடு, அதே மாதிரி உடை. செகண்ட் விஷயம் உடை. அதுக்கப்புறம் நம்ம வாழ்றதுக்கு ஒரு இருப்பிடம். இந்த மூணும் ரொம்ப முக்கியம். பட் அந்த அடிப்படையான வாழ்க்கைக்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். கரெக்டா? பட் அந்த மாதிரி வாழக்கூடாது. நம்மளும் கண்டிப்பா பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வழிகளை கண்டிப்பா தேடணும். ஓகேவா? இந்த உலகத்துல நம்மளுக்கு ஒரு கரெக்டான பொசிஷன், இப்போ நிறைய பேர் நம்ம என்ன விஷயங்கள் செய்யறோம், நம்மளோட செயல்களை பொறுத்துதான் நம்ம அடுத்தவங்களுக்கு அழகாவே தெரியும். கரெக்டா? நீங்க என்ன விஷயத்த தெரியப்படுத்துறீங்க, அதாவது உங்ககிட்ட இருக்கிற எந்த நல்ல விஷயத்த நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கறத பொறுத்தும், உங்களோட திறன்களை பொறுத்துதான் எப்படின்னா நீங்க இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல மனுஷனா, அதாவது ஒரு உயர்ந்த மனுஷனா காட்டப்படுவீங்க. கரெக்டா? அதே சமயத்துல நம்ம பணம் நிறைய சம்பாதிச்சா மட்டும் போதாது. சோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இருப்பாங்க தெரியுமா, நம்மளால முடிஞ்ச சில உதவிகளை செஞ்சும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு அழகான வாழ்க்கையை வாழணும். அப்பதான் நமக்கே ஒரு முழுமையான ஒரு திருப்தி கிடைக்கும். கரெக்டா? சோ நல்ல மனசாட்சி உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்களால முடிஞ்ச உதவிகளை அடுத்தவங்களுக்கு செஞ்சுட்டே இருப்பாங்க. அது மூலமா அவங்க வாழ்க்கையில நிறைய சந்தோஷத்தை அதாவது பெறுவாங்க. ஓகேவா? சரி, நம்ம பணக்காரங்களா ஆகுறதுக்கு நம்மளோட கேரக்டரை எந்தெந்த மாதிரி மாத்திக்கலாம்? ரொம்ப சிம்பிள். டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மூலமா அந்த டிசிப்ளின் நம்ம கத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு விஷயமும் மாறக்கூடும். லைக் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மனுஷன் அவனோட வாழ்நாள்ல காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னென்ன வேலைகள் செய்யறான், சோ அவனை எப்படி வழிமுறைப்படுத்திக்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டா? சோ அவனுக்கு என்னென்ன வேலைன்னு சொல்லிட்டு அவன் டைம் டேபிள் மாதிரி போட்டு இப்படி செய்யணும், இது சரி, இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரிதான் நீங்க ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறீங்க, அதான் பணத்தை அடையணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி சில டிசிப்ளினை நீங்க பின்பற்றியே ஆகணும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு மட்டும் நான் சொல்றேன், கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுங்க. பணம் இருந்தா நிம்மதி இருக்காது அப்படிலாம் சொல்றத வச்சுட்டுலாம் நீங்க இது பண்ணிட்டு பணம் வேணாம்னு நினைக்க கூடாது. பணம் நமக்கு தேவை. நம்மளோட அடிப்படையான வாழ்க்கை வசதிகளை எல்லாத்தையும் அமைச்சுக்கிட்டு இந்த சொசைட்டில நீங்க ஒரு நல்ல லைஃப், ஒரு நல்ல மனுஷனா லீட் பண்றதுக்கு கம்பல்சரி பணம் நமக்கு தேவை. ஓகேவா? பணக்காரங்களா ஆவறதுக்கு நான் சில விஷயத்துல ஒரு டிசிப்ளின் கண்டிப்பா நீங்க மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னேன், கேட்டீங்களா? ஆனா அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட உடம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட். நீங்க உங்களை எந்த அளவுக்கு ஆரோக்கியமா வச்சுக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் நம்மளோட விஷயங்கள், வேலைகள் எல்லாமே நம்ம செய்ய முடியும். ஓகேவா? உடம்பு ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நம்ம எல்லா விஷயமும் செய்ய முடியும். சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்க எடுத்துக்கிற உணவு கண்டிப்பா இது ஒரு ஆரோக்கியமான உணவா,
காலை உணவு நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, ஆஃப்டர்நூன், நைட்டு 3 வேளையும் கரெக்டா உணவு எடுத்துக்கோங்க. பட் அது வந்து ஆரோக்கியமா இருக்கணும். உங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. உணவு அடுத்து உடற்பயிற்சி. சோ உணவு நான் உங்க உடம்புக்கு சொன்னேன். அதே மாதிரி உடற்பயிற்சி உங்களோட மைண்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்கும், மன உறுதியையும் ஏற்படுத்துறதுக்கு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா ஃபர்ஸ்ட் விஷயம், எல்லா பெரிய பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல பெரிய பெரிய சாதனை அடைஞ்சவங்க ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ற விஷயம் இதுதான். பெரிய பணக்காரங்க இததான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களோட ஹெல்த்ல ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. அடுத்து செகண்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி, எக்ஸசைஸ் பண்றது, தியானம் பண்றது, அதுலயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, விட்டுறாதீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளோட டைமை கரெக்டா பயன்படுத்துறது. நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய நார்மலா சொல்லிக்குவோம், எனக்கு வந்து டைம் பத்தல, எனக்கு டைம் போதல அப்படின்னு மட்டும் சொல்லிப்போங்க. ஆக்சுவலா கடவுள் எல்லாருக்குமே 24 hours மட்டும்தான் டைம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ கண்டிப்பா அந்த டைமை உங்களோட வெற்றிக்கு மாத்துறதுக்கு, வெற்றியை மாத்துறதுக்கு, ஓகேவா? இப்ப வந்து நார்மலான லைஃப்ல இருந்துட்டு நீங்க உங்களோட கோல் என்ன, நீங்க என்னவா மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக மட்டும் நீங்க வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? நம்மளோட வேலையில கண்ணும் கருத்துமா எந்த விஷயத்த தேவையோ, எது விஷயம் தேவையில்லையோ, தேவையில்லாத விஷயத்த தயவு செஞ்சு ஒதுக்கிருங்க. தேவையான விஷயத்துல மட்டும் உங்களோட டைமை கொடுங்க. டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. ஓகேவா? தேர்ட் விஷயம், நெகட்டிவிட்டிய இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேவா? எதிர்மறையான சில விஷயங்கள், நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும்னு வச்சிருப்பீங்க, உங்க சுத்தி உள்ளவங்க கண்டிப்பா டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் உன்னால முடியாது, அந்த மாதிரி இந்த விஷயத்த நீ பண்ணா நீ வந்து கண்டிப்பா தோல்வியதான் அடைவ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எது பிடிக்கும், நீங்க எந்த பாதையில போய்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதற்கான பாதைய சீரா நீங்க தான் அமைச்சுக்கணும். சோ அதுக்காக உங்களோட டைமை நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. பட் சுத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த எந்த நெகட்டிவிட்டியும் உங்க காதுக்கு வரவே கூடாது. உங்களோட கோல் எங்கவோ அது நோக்கி மட்டும் உங்களோட பயணத்தை கொடுத்துட்டே இருங்க. நிச்சயமா வெற்றி அப்படிங்கிற இலக்கை நீங்க அடைஞ்சே ஆகுவீங்க. ஓகேவா? தொழில்நுட்பம் மற்றும் பரிமாற்றத்தில், அதாவது நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பிளேசஸ் அந்த மாதிரி இடத்துலயும் என்னன்னா நல்ல அதாவது ஒரு ஃப்ரெண்ட்லி இதை வந்து உருவாக்கணும். பேச்சு திறமை நல்லா இருக்கணும். நீங்க ஒரு சிலர் செய்யற தொழில பேசவே மாட்டாங்க. பட் ஆக்சுவலா நீங்க ஒரு நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையான விஷயங்களை என்ன பண்றீங்கன்னா கம்மியான செலவுல கரெக்டா அதை தேர்வு பண்ணுங்க. அதாவது சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? கரெக்டா சூஸ் பண்ணி, அதாவது இந்த விஷயத்த இப்ப புதுசா ஒரு கோர்ஸ் ஏதோ ஒண்ணு படிக்கணும், நீங்க அதை மாதிரி கத்துக்கணும் உங்களை போல பொருளாதார அறிவுக்காக. ஓகேவா? சோ அந்த மாதிரி நீங்க கத்துக்கிற இதுல என்ன பண்றீங்க அப்படின்னா, அதாவது கம்மியான செலவுல பட் அதை கரெக்டா இது பண்ணுங்க. எதுக்காவது நீங்க கத்துக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு செலவு எல்லாம் பண்ணுவீங்க பாத்தீங்களா, எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப சின்சியரா அதை வந்து நீங்க கத்துக்கணும். ஓகேவா? அடுத்து முக்கியமான விஷயம், பணத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சேமிக்கணும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சேமிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அடுத்தது வந்து முதலீடு பண்றதுலயே என்ன பண்ணுன்னா நீங்க வந்து நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சோ பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இது கிடையாது. அதை எந்த அளவுக்கு நம்ம சேமிச்சு எந்த அளவுக்கு அதை வந்து பெருக்கிறோம். சில இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது அதை வந்து டபுளா ட்ரிபிளா அப்படி பெருக்கணும் பாத்தீங்களா, அதுலயே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சோ அதே விஷயத்துல நீங்க வந்து உங்களையே நீங்க வந்து ரொம்ப ஒரு கேரிங்கா பாத்துக்கணும். நீங்க வந்து ரொம்ப தெளிவா நல்ல ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் பணம் சம்பாதிக்கிறதுல இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிற உங்க ஃபேமிலிஸ், அதே மாதிரி நீங்க இப்போ ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? எவ்வளவு பெரிய உச்சத்தை அடைஞ்சாலும் சரி, நிறைய சம்பாதிச்சாலும் சரி, பட் புதுசா கத்துக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அதுல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. புதுசா கத்துக்கிறத எப்பவுமே விடக்கூடாது.
நம்ம எந்த அளவுக்கு நம்ம கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம நாலேஜ் இன்னும் அதிகமாகும். புதுசா நம்மளால மாத்தி யோசிக்க முடியும். சோ கற்பனை திறன் அதெல்லாம் நல்லா வளர்த்துக்கோங்க. ஒரு விஷயம் அப்படின்னா நீங்களே விஷுவலைஸ் பண்ண கத்துக்கோங்க. இந்த இந்த விஷயத்த நம்ம இப்படி பண்றோம்னா ஃபியூச்சர்ல நமக்கு இந்த மாதிரி மாறும், நம்ம இப்படி இருப்போம், இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நீங்களே என்ன பண்ணணும், விஷுவலைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? கண்டிப்பா ஒரு அதாவது செலவு எவ்வளவு ஆகுது, சேமிப்பு எவ்வளவு பண்றோம், நம்ம பொருளாதார சிச்சுவேஷன் நமக்கு எப்படி இருக்கு, இன்னைக்கு சிச்சுவேஷன் எந்த மாதிரி நம்மளோட லைஃப் நம்ம லீட் பண்ணிட்டு இருக்கோம், நெக்ஸ்ட் நம்மளுக்கு இன்னும் எவ்வளவு பணம் தேவை, இன்னும் நம்ம எவ்வளவு சம்பாதிக்கணும், அதுல நம்ம எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணணும், எல்லாமே கரெக்டா ஒரு அட்லீஸ்ட் நீங்க வந்து எழுதினாலும் யூஸ் பண்ணுங்க. இவ்வளவு செலவாயிருக்கு, சோ நம்மளுக்கு இவ்வளவு வருமானம் வந்திருக்கு, அதெல்லாம் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க இன்னும் பெஸ்டா மாத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ தயவு செஞ்சு பணம் வந்து எப்படி சம்பாதிக்கணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களோட டிசிப்ளின். ஓகேவா? டிசிப்ளினா இருங்க. நெக்ஸ்ட் வந்து அதை எந்தெந்த முறையில நம்ம கத்துக்கிட்டு நம்ம லைஃப சேஞ்ச் பண்றோம். லைஃப் சேஞ்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம லைஃப சேஞ்ச் பண்றோங்கிறதுலயே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை பை.